வைரமுத்துவின் 3ஆம் உலகப்போர். போன அத்தியாயத்தில் விஷங்கொடிச்சு செத்த பொன்னுசாமிய சடலத்தை சுடுகாட்டுல எரிச்சு போட்டு ஊரு சனமெல்லாம் திரும்பிக்கிட்டு இருந்த வேளையில சின்ன பாண்டி ஓடோடி வந்து தன் தகப்பனை தனியா ஓரமா கூட்டிட்டு போய் அண்ணன் நடுவீட்டுல உட்காந்துக்கிட்டு ஆத்தாளையும் அப்பனையும் வீட்டை விட்ட போ சொல்லி வீட்டை எழுதி கொடுக்கும்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காண்டு என கருத்தமாயின காதல சொல்ல கருத்தமாயின மூஞ்ச சிறுத்து போச்சு. வாருங்க அடுத்த அத்தியாயத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போம். அத்தியாயம் 11. சுடுகாடு விட்டு சாரி சனத்தோட ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்த கருத்தமாய காடு போங்குது, வீடு வாங்குது. என்ன செய்ய காத்திருக்கானோ தலை பிறட்டு பிடிச்ச தலைப்புள்ள. ஐர மீனுன்னு நினைச்சேன், விலாங்கு சேட்டை பண்ணுதே. அவன் கையில மண்ணு ஒட்டக்கூடாதுன்னு தானே படிக்க வச்சேன். என் மூஞ்சிலேயே சேர்த்து அள்ளி பூசுதே களவாணி நாய். பெத்ததுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பிரச்சனை 33 கோடி வருஷமா தொப்புள் கொடி மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கு. சொத்தை விட்டுறக்கூடாதுன்னு தொக்கி நிக்குதுக பிள்ளைக. சொந்தத்தை விட்டுறக்கூடாதுன்னு இடுக்கி நிக்கிறாக பெத்தவக. சொத்து முக்கியம்னு நினைக்கிறவன் கடைசியில கழுத்தை பிடிக்கிறான். சொந்த முக்கியம்னு நினைக்கிறவன் கடைசியில காலை பிடிக்கிறான். இந்த ரெண்டையும் மாறி மாறி பிடிக்கிறதுனாலதான் முன்ன எட்டு வைக்க முடியாம நின்ன எட்டத்துல நிக்குது மனுஷ கூட்டம். இதுல பெத்ததுகளுக்கோ சின்னதா ஒரு துறவு மனப்பான்மை வந்துருச்சுன்னா தொந்தரவு தீந்துரும். ஆனா வருதா கழுத வரமாட்டேங்குதே. இது புத்திக்கு எட்டுது, பொழப்புக்கு எட்டுதா? எட்டல. எல்லாத்தையும் கடந்து போன்னு மனசு கத்துது. கடக்க முடியலையேன்னு உடம்பு சொல்லுது. 3 பசி இருக்கு, ஒரு உசிருக்கு. இதயம், வயிறு, வயிற்றுக்கு கீழே உள்ள ஒரு உறுப்பு. இந்த 3ஐயும் திருப்தி படுத்துறதுக்கே சென்மம் செலவாகி போயிருது. முத்துமணி லட்சுமி கல்யாணமாகி அட்டனம்பட்டிக்கு வந்த அன்னைக்கே விழுந்துருச்சு விரிசலுக்கான விதை. படிக்காத மாமன் மாமியாளுக்கு 10வது பெயிலா போன படிச்ச மருமக அமையறதுன்னா அலேசா? அதுலயும் வசதியான வீட்டு பிள்ளை, கழுத்தடங்காம நகை போட்டு வந்த கழுத. 3 தலைமுறையா புழைச்ச புழப்புக்கு முதலா வீட்டு வாசல்ல வந்து நிக்குது காரு. மிளகாப்பழ நிறத்தை வெளியெல்லாம் வீசி அடிக்கிற காரு. மருமக வீட்டுக்காரு, மகனுக்கு பாத்தியப்பட்ட காரு. கூட மாட ஒரு ஓரமா நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்கிற காரு. கருத்தமாயும் சிட்டம்மாவும் குளுந்து போனாக குளுந்து ஓடியாடி வேலை செய்யறா. சீலையிலேயே தடுக்கி விழுந்துருவா போலிருக்கு சிட்டம்மா. பழுத்தும் பழுக்காத ஒரு செங்காய வாழைப்பழங்கிற பேர்ல எடுத்து கையில குடுத்துட்டு பால் சுட வைக்க பாத்திரம் தேடி அலையிறா. இதான் உங்க வீடாங்கிற மாதிரி புருஷனை பார்த்து பொய்யா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு தாமரை பூவை விட்டு சேத்துல விழுந்த லக்ஷ்மி மாதிரி லட்சையா உட்கார்ந்துருக்கா லக்ஷ்மி. அதிரசம் முறுக்கு வச்ச கிண்ணத்தை அட்டத்துல வச்ச சிட்டம்மா, யாத்தே என் மருமக மூஞ்சி குப்புன்னு வேத்திருக்கேன்னு சொல்லி மூஞ்சி துடைக்க முந்தானைய உதறா. அந்த குப்புங்கிற வார்த்தையை சொல்ல உதடு குவிச்சதுல மருமக மூஞ்சில புளிச்சுன்னு தெரிச்சு விழுந்த போச்சு வெத்தலை எச்சி. அதுல ஒரு பாக்குத்தூள் வேற ஓடி விழுந்துருச்சு லட்சுமி கண்ணுக்குள்ள. ஐயையோ, துடிச்சிட்டா மருமக. முந்தானையில அழுத்தி மூஞ்சி துடைச்சு விட்டா மாமியா. சமையலுக்கு உரிச்ச வெங்காயம் குழம்புல கிடக்குதோ இல்லையோ, அவ கொசுவத்துல கிடந்துருச்சு. கண்ணுல உறுத்தல், மூக்குல எரிச்சல். ஓங்கு ஒரு தள்ளு தள்ளினா மாமியால. ஓடி ஒரு சாக்கு மூட்டையில விழுந்து போனா சிட்டம்மா. கண்ணெரிச்சல் தீரல லட்சுமிக்கு. கழுவுறா அண்டாவுல அடித்தண்ணி தீரும் வர கழுவுறா. இந்தா தாயி, இந்த போட்டு கழுவு. கீழே விழுந்த கிழவி கைய ஊனி காலை ஊனி எந்திரிச்சு எடுத்தாந்து கொடுத்த சோப்பை வாங்கி பார்த்தான் முத்துமணி. அது துணிக்கு போடுற சோப்பு. ஏ கிழவி, என் பொண்டாட்டிய கொல்ல பாக்குறியா? ஒழுங்கா ஓடி போயிரு. ஆத்தாள முத்துமணி வேற ஒரு தள்ளு தள்ளவும் ஓடி விழுந்தவ உட்கார்ந்து போனா. சுட வச்ச பாலை 2 ஆத்தி நுரையோட கொட்டாத்து குடுக்க வந்தா புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே இல்ல வீட்டுல. கடந்து போயிருச்சு காருன்னு கார் ரோட்ல சொன்னாங்க. மருமக முழுகாம இருக்கா. வம்சம் தலைக்க போகுது. வாரிசு வரப்போகுது. பேரம் பிறந்தா என்ன பேரு வைக்கிறது? பேத்தி பிறந்தா பேரு என்ன? மண்டைக்குள்ள புழுகு குடையுது கருத்தமாயிக்கு. அதான் சரி, கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு கருத்தமாயி. பேரம் பிறந்தா சீனி தூரைன்னு வைக்கிறது முப்பாட்ட ஞாபகமா. பேத்தி பிறந்தா அவங்க பாட்டி பேரு துளங்கட்டும், சிட்டுன்னு வச்சிருவோம் செல்லமா. தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளையா பிறக்கவும் தலகால் புரியல கருத்தமாயிக்கு. கொலன்னு குழஞ்சு பிறந்த குழந்தைய காய்ச்சி போன 2 கையிலையும் தூக்கி நெத்தில மூஞ்சி வச்சு மோந்து பார்த்து கண்ணும் மூக்கும் எங்கப்பன் சாடைன்னு பொங்கி பூரிச்சு இறக்கி விட்டா
கையில சிக்கின தாத்தன் மீசைய புடிச்சுக்கிட்டு விடமாட்டேங்குது பயப்புள்ள. ஏலே, உங்க அப்பன் பிடிச்ச புடியில இருந்தே நான் இன்னும் மீண்ட பாடில்ல, நீ வேற பிடிச்சு நிக்கிறியா? அவரா சொல்லி சொல்லி சிரிச்சு விழுந்து போனாரு கருத்தமாயி. லேசா விஷயத்துக்கு வந்தாரு. ஏப்பா, என் பேரனுக்கு பேரு வைக்கணுமே. அதெல்லாம் வச்சாச்சு. வச்சாச்சா? சிரிப்பு செத்து போச்சு கருத்தமாயி மூஞ்சல. பிள்ளைப்புற தெரிஞ்ச எனக்கு பேரு வைக்க தெரியாதா? வச்சுட்டேன். என்ன பேரு? அஜய் தேவ். மூஞ்சி இருளடைஞ்சு போச்சு தாத்தனுக்கு. கான மிளகா செடிய தின்ன கண்ணுக்குட்டி மாதிரி தலை சுத்தி போனா சிட்டம்மா. ஜா வராது நம்ம சனங்களுக்கு. ராஜான்னு சொல்ல மாட்டாக, ராசான்னு தான் சொல்லுவாக. ரோஜான்னு சொல்ல சொல்லுங்க, ரோசாதான் வாயில வரும். என் மச்சியார் சிவாசின்னு சொல்லித்தான் பழக்கம் நம்ம நடிகர்களை. பேரு வச்சிருக்கான் பாரு பேரு. வாயிலேயே நுழையாத பேரு மூளையிலேயே ஏறப்போகுது. பேருன்னா வெறும் பேரா? அது ஊரும் மண்ணும் ஒட்டி இருக்கணுமா இல்லையா? பேருல நம்ம ரத்தமும் வேர்வையும் கலந்து ஒரு வாடை அடிக்கணுமா இல்லையா? வம்ச வரலாறு இருக்குடா ஒரு பேர்ல. பேருங்கிறது வெறும் சத்தமா? சரித்திரமடா. ஒட்டாத பேரு வச்சு ஒட்டுமா உதடல? வெள்ளைக்கார எவனாச்சும் விரும்மாண்டின்னு பேரு வைக்கிறானா? டிவில சொல்றாகல்ல அமெரிக்க சேனாதிபதி ஒபாமான்னு. அந்த ஆளு பொண்டாட்டி பேரு ஒச்சம்மான்னு வச்சா நல்லா இருக்கும்ல? வச்சிருக்காங்களா? சரி, அதை விடு. வடநாட்டை எடுத்துக்க. பெரியக்கான்னு பேரு வைக்குமா பிரியங்கா? தண்டுச்சாமின்னு வைப்பாங்களா டெண்டுக்கரு? அவுக ஊர் மண்ணு பரம்பரையை ஒட்டினாதான் வச்சிருக்காக. நாம மட்டும் மாறி போனா மூதாக்க மாறி விட்ட மூச்சு வீணா போகும்டா. சொல்லித்தான் பார்த்தாரு கருத்தமாயி. சோழிய பாருன்னுட்டா முத்துமணி. அதுக்கு பிறகு எதுலையும் அவுக தலையிடறதில்ல. பொட்டப்புள்ள ஒண்ணு பிறந்துச்சு, ரூப்கலான்னு பேர் வச்சுக்கிட்டாக. பேரம் பேத்தி வளர்ந்து விவரம் தெரிஞ்சு வீட்டுக்கு வார போறதெல்லாம் வாடா தங்கம் அசைதேவுன்னு கூப்பிடுவாரு கருத்தமாயி. பேத்திய வாடிய சக்களத்தி ரூப்புன்னு கூப்பிடுவா திட்டம்மா. யாரையோ கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு பொறாக்கு பார்த்து நிற்கும் பிள்ளைக. என் பிள்ளைக பேரை மாத்தி கிழவனு கிளவி அசிங்கப்படுத்துறாங்கன்னு வெளியே அழுதுகிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவடைச்சு சிரிப்பா லட்சுமி. தொழுவுல சாணி அள்ளிக்கிட்டு இருந்தா சிட்டம்மா. கையில ரொட்டி வச்சு தின்னுக்கிட்டே கோழி குஞ்சுகளை விரட்டி விட்டுக்கிட்டு இருந்தா ரூப்கலா. கோழி குஞ்சு மேல கண்ணு பொண்ணுக்கு, அவ கையில வச்ச ரொட்டி மேல கண்ணு பூனைக்கு. குழந்தை கவனமெல்லாம் கோழி குஞ்சு மேல இருந்த சமயம் பார்த்து மலார்னு தவ்வி அவ கையில இருந்த ரொட்டிய புடுங்கிருச்சு பூனை. பயந்து நடுங்கி போன குழந்தை வீல்னு கத்தி விழுந்துருது. யாத்தே என் பேத்தி. விளக்கு மாத்த வீசி எறிஞ்சிட்டு கீழே விழுந்த பிள்ளைய ஓடி வந்து தூக்கிட்டா சிட்டம்மா உச்சினா புள்ள. என்னமோ ஏதோன்னு ஆத்தாக்காரி உள்ள இருந்து ஓடி வந்து பார்த்தா பிள்ளை உடம்பெல்லாம் சாணி. பேத்திய தூக்க ஆத்திரத்துல ஓடி வந்தவ கைய கழுவிட்டா வர முடியும்? மாமியாள கட்டி ஏறிட்டா மருமகக்காரி. படிக்காத கிறுக்கி. ஒரு நாகரிகம் வேணா? என் மக என்ன உன் வீட்டு குட்டிச்சுவரா சாணி தட்டுறதுக்கு? சிட்டம்மாவுக்கு பேச தெரியாதா? ஆனா பேசல. பிள்ளைகளை விட பேரம் பேத்திகளை தொட்டு பார்க்கத்தான் ஆசைப்படும் கிழடுக. பிள்ளைக ரூவத்துல தங்களை பார்க்குற மனுஷங்க பேரம் பேத்தி ரூவத்துல தாய் தகப்பனை பார்க்குறாங்க. ஏலே ஐயா, வாடா வாடா வாடா. கருத்தமாயி கை நீட்டி கூப்பிடுவாரு பேரனை. வரமாட்டான். உடம்ப ஒரு முறுக்கி முறுக்கி ஓடி போவான். ஆத்தா என் கண்ணு, வாமா வாமா வாமா. ஆசையா கூப்பிடுவாரு பேத்திய. ஆளை கண்டா பொந்துக்குள்ள ஓடி போகும் பாருங்க நண்டு, அப்படி ஒளிஞ்சு போவா அவ. ஏன் வரமாட்டேங்குதுக பிள்ளைக? நெடுநாளா நெஞ்சு குடைஞ்ச கேள்விக்கான பதில பொட்டுல அடிச்ச மாதிரி ஒரு நாள் போட்டு உடைச்சா லட்சுமி. சுத்த பத்தமா வளர்த்து வைத்திருக்கேன். வீச்ச எடுக்கிற ஆளுகளை அண்டாது என் பிள்ளைக. திடுக்குன்னு ஆகி போச்சு கிழவனுக்கு. அடிவகுத்துல இருந்து கொப்புளிச்சு வந்த கோபம் நெஞ்சுக்குழி வரைக்கும் வந்து உடைஞ்சு உடைஞ்சு திரும்பியும் உள்ளே போயிடுச்சு. வீச்சம்மா. 2 கையையும் எடுத்து மோந்து மோந்து பார்த்துக்கிட்டாரு கருத்தமாயி. இருந்தாலும் இருக்குமோ? சிட்டம்மா சுட்டு கொடுத்த தோசை தான் குடும்பத்தை பிரிச்சு கூறு போட்டுருச்சு. நம்மளுக்கு தான் பழகி போச்சு பழைய கஞ்சி. பேரம் பேத்திக்கு பிடிக்குமா? ஆசை ஆசையா தோசை சுட்டு கொடுத்தா சிட்டம்மா. அதுல அவளுக்கே தெரியாம நடந்து போச்சு ஒரு தப்பு. நேத்து வடை சுட்ட எண்ணெய பத்திரப்படுத்தி வச்சிருந்தா பாருங்க பாத்திரத்துல, அதுல சுட்டுட்டா தோசைய. ஆசை ஆசையா தோசைய துண்ண பிள்ளைக்கு கொஞ்ச நேரத்துல குடல் குறி காட்டிருச்சு. மத்தியானமே புடுங்கிருச்சு வயிறு. வயித்தாலையா போகுது. வாசல் பூரா மஞ்ச தண்ணி தெளிச்ச மாதிரி மாறி மாறி உக்காந்து எந்திரிச்சுது பிள்ளை. கழுவி முடிக்கும் முன்ன கழியுதுக பாவம். இன்ன பேச்சுன்னு இல்ல. கத்தி குடிய கெடுத்து போட்டா முத்துமணி. பேரம் பேத்திய கூட்டிக்கிட்டு வான்னு புலம்புறீக. உங்களை நம்பி கூட்டிக்கிட்டு வந்தா என் பிள்ளைகளை பொணமாத்தான் தூக்கிட்டு போகணும் போலிருக்கே. எனக்கு நீங்க ஒன்னும் சொத்து சுகம் சேர்த்து வைக்கல, வண்டி வாகனம் வாங்கி தரல.
இந்த ஓட்டுக்கூரைய தவிர உண்ட வீடு இல்ல. சரி, வீடு கூட கட்ட வேணாம், வீட்டுக்குள்ள ஒரு கக்கூசாவது கட்டி வச்சிருக்கியா? கக்கூசா? பதறி போனாரு கருத்தமாயி. கக்கூசு கட்டின வீட்டுக்குள்ள லட்சுமி இருக்க மாட்டாடா? குடும்ப நம்பிக்கைய சொல்லி கோவிச்சுட்டா சிட்டம்மா. கக்கூசு இல்லாத வீட்டுல என் பொண்டாட்டி லட்சுமி இருக்க மாட்டா. பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வயித்தால போன பிள்ளைகள சட்டகிட்ட போட விடாம தரதரன்னு இழுத்துக்கிட்டு அன்னைக்கு போனவன் தான் முத்துமணி. எழுதிக்கொடு வீட்டைன்னு இன்னைக்கு வந்திருக்கான். தம்பி முத்துமணி, நீ படிச்சவன், அரசாங்க உத்தியோகம் பாக்குற ஆளு, தரும நியாயம் தெரியும் உனக்கு. வீட்டை முழுசா கேட்டா கிளடு கட்டைக எங்க போகுங்க? நீ இருந்த வகுத்துல தான் உன் தம்பியும் இருந்து வந்தான். அவனுக்கும் ஒரு பங்கு இருக்கா இல்லையா? அதனால பாதி வீட்டுல அப்பா ஆத்தா இருக்கட்டும், மீதி வீட்டுல நீ இருப்பா. மகன் கடனை திரும்பி கேட்டப்ப கருத்தமாயி பக்கம் இருந்த ஊரு அவன் வீட்டை கேட்கிறப்ப அவன் பக்கம் சாஞ்சிருச்சு. முழங்கால தலைய வச்சு நிமிந்து பார்க்காம நெஞ்சு கூடு வெந்து உட்கார்ந்திருந்த கருத்தமாயி மனசுல 3 கேள்விக ஓடுதுக. பாதி வீட்டை இந்த பைய பிரிச்சுக்கிட்டான்னா மாடு கண்ணு கட்ட தொழுவுக்கு எங்க போவேன்? கோழி குருமான அடைக்க தாவரத்துக்கு எங்க போவேன்? வெளியே இத்த போர்வ போத்தி சீக்காளியா படுத்து கிடக்கானே எங்க அண்ணன் சுழியன், அவன் படுக்கிற திண்ணைக்கு எங்க போவேன்? எனக்கு பிறந்தவன் வீட்டை 2ஆ பிரிக்கிறான், என் கூட பிறந்தவன் நிலத்துல 2ஆ பிரிச்சு புட்டான். என் உசுரத்தான் உடம்ப விட்டு பிரிக்காம இன்னம் விட்டு வச்சிருக்கு கடவுளு. இத்தனை கூத்துக்கு மாடாம அசையாம சாக்குல கட்டி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி கிடக்கு கூட பிறந்த அந்த கிழட்டு உசுறு. அண்ணன் சுழியன் கதைய நினைச்சா ஐப்பசியில ஊத்தெடுக்கிற காட்டோட மாதிரி கதகதன்னு கண்ணீர் ஊறுது கருத்தமாயிக்கு.